சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழிகள் இருந்தும் ஆசைப்பட்டதை செய்யணும்னு நினைச்சு இட்லி தோசை மாவு தொழில் தொடங்கியிருக்க உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 100 days சேலஞ்ச் ஹவு டு டூ இட்லி தோசா பேட்டர் பிஸ்னஸ். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது டே 14 செட்டிங் அப் த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பர்ச்சேஸ், மிஷினரி பர்ச்சேஸ். எப்படி இட்லி தோசை மாவு கம்பெனிக்கு தேவையான மிஷினரி வாங்குறது, எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு முழுசா சொல்லித்தர போறேங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ரஃபா ஒரு சின்னதா கம்பெனி தொடங்கலாம், பெருசா போகலாம் அப்படின்னு நீங்க கனவோடு இருக்கீங்க. ஆனா சின்னதா நீங்க செட் பண்ண கோல், உங்களுடைய கோலுக்காக நீங்க ஒரு 1000 கிலோ ரஃப் பண்றதுக்கு எவ்வளவு மிஷினரி தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு ரைஸ் வாஷர் தேவைப்படுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 70 கிலோ வரைக்கும் கழுவக்கூடிய ரைஸ் வாஷருங்க. அதுக்கப்புறம் IRG மிஷின் 1 மணி நேரத்துக்கு 90 கிலோ வரைக்கும் அவுட்புட் கொடுக்கக்கூடிய IRG மிஷின் ஒன்று தேவைப்படுங்க. 3 10 லிட்டர் கிரைண்டர் தேவைப்படும். நான் 20 லிட்டர் 30 லிட்டர் 40 லிட்டர் ஏன் போகாம 10 லிட்டரை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10 லிட்டர்ல கிரைண்டர்ல எதனா ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களால உங்க கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸால அவங்க 2 பேரையும் சேர்ந்து தூக்கி வைக்க முடியும். இதே நீங்க 20 லிட்டரோ 30 லிட்டரோ போனீங்கன்னா அதை தூக்குறதுக்கு வேற யாராவது ஒருத்தருக்கா நீங்க காத்துட்டு இருக்கணும். ஸோ 10 லிட்டர் கிரைண்டர் 3 வாங்கினீங்கன்னா உங்களால ஈஸியா அதுக்குள்ள போட்டுற முடியும். இதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் மிஷின், இதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸுக்கு தேவையான விஷயம். ஸோ இதுதான் ஓவராலா இட்லி தோசை மாவு கம்பெனி தொடங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ்ங்க. ஸோ இந்த மிஷினரி எங்க வாங்குறது, எப்படி வாங்கணும்னா கீழே மிஷின் டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. நான் உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு PDF வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கம்பெனிகளுடைய அட்ரஸ் அதுல இருக்குங்க. தேங்க்யூ. இது மாதிரி மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹியூமன் ரிசோர்சஸ்ங்க. ஸோ இதை என்னை ஃபாலோ பண்ணிட்டு இட்லி தோசை மாவு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிகமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேங்க. நன்றி. இது மட்டும் இல்லை, நாங்க இப்ப 100 days சேலஞ்ச் நடந்துட்டு இருக்கும்போது டெய்லியும் சாயங்காலம் ஒரு ஃப்ரீ வெபினாரும் நடத்துறோம். நீங்க என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், ஃப்ரீ வெபினாருக்கு நாங்கள் குரூப் சாட் இன்வைட் பண்ணிட்டு டெய்லி சாயங்காலம் 4 மணிக்கு இட்லி தோசை மாவு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி எங்கிருந்து பார்க்கணும், தொடங்கி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் வளர முடியும், மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது எண்ட் டு எண்ட் கவர் அப் பண்ணி டெய்லியுமே சாயங்காலம் 4 மணிக்கு 4:30 மணி வெறும் அரை மணி நேரத்துல முழுசா இதை சொல்லி கொடுக்குறோங்க. ஸோ நீங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் 9ன்னு டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ வெபினாரோட குரூப் சாட்க்கு வந்துருவீங்க. அங்கேயே நம்ம இட்லி தோசை மாவு கத்துக்கலாங்க. நன்றிங்க.